இது பயங்கரமா விஜயை தமிழக மக்கள் இந்த தடவை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு யாராலையுமே எவ்வளவு பெரிய நீங்க வந்து சகாயம் ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க, நல்ல கண்ணாயா எடுத்துக்கோங்க, இவங்களாம் ஏன் பாலிடிக்ஸ் வர பயப்படுறாங்க? இதுதான் காரணம். நீங்க வந்து விஜயை இந்த தடவை தமிழக மக்கள் மிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இதுக்கப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க. உங்க கல்யாணமே நடக்காதுங்க. நீங்க கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறக்காது, எந்த ஒரு விஷயமே நடக்காதுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சாபம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு இனிமே வாழ்வாதாரமே கிடையாது. தமிழக மக்கள் வந்து அவ்வளவுதான், 2000 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க. ஏய், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லி ஓட்டு கேளுங்கடா. நீங்க தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. நீங்க இப்பவும் டிஎம்கேவை நான் திட்டுவேன், எனக்கு வந்து அது மட்டும்தான் தெரியும் அப்படின்ற டோன்ல தான் உங்க தலைவர் இருக்காரு. நீங்க டிஎம்கேவை திட்டினா பரவாயில்ல, யார் விஜயெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்க திட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி மக்கள் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க? எதையுமே யோசிக்காம நான் வந்து ஓட்டு போட போறேங்க அப்படின்னு நினைக்கிறவன் தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட போறான். என்ன சொல்றது, இதுக்கு ஒன்னும் பார்க்க பயமா இருக்கு. ஸோ வந்து விஜய் இதை பண்ணாரு பண்ணலை அதெல்லாம் கோர்ட்டு சொல்லும். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து அரசியல் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. விஜய் இதை பண்ணாரு பண்ணல அதெல்லாம் கோர்ட்டு சொல்லட்டுங்க. நீங்க எப்படிங்க சொல்லலாம்? ஏங்க அவங்க ஒய்ஃபு சொல்லி, அதெல்லாம் ஒய்ஃபு சொன்னதெல்லாம் பொய்யுங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு திமுக கவர்மெண்ட், திமுக அரசியலுக்காக ஏதோ பேசியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி விஜய் அண்ணாவோட ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கூட இதனால குறையாது அப்படின்றதையும் நான் வந்து இதனால நம்ம லாபம் அடையலாம்னு நினைச்சிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பயும் இவனுங்க வந்து அந்த ஓட்டை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எத்தனை வருஷத்து வழி? 2021 5 வருஷமாக இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு வெளியில் ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்க ஸ்டில் ஃபேமிலியில் இருந்திருக்காங்க அவங்களோட பசங்களுக்காக. அவங்க பசங்க 2 பேருமே அவர்கிட்ட பேசுறதில்ல. அப்படி இருக்கும்போது இவனுங்க வந்து இன்னும் இது வந்து ஓட்டுக்காக நடக்கிற சதி, நீங்கள் வந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு குறையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது நம்மளையே திட்ட வச்சிருவானுங்களாட்டுக்குது. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும்.